கோள்களில் துவங்குகிறது. இந்த வேற்று உலகங்களில் உயிர்கள் உள்ளனவா, முன்னர் இருந்தனவா, நம் பூமி மட்டும் ஏன் உயிர் வாழ்வுக்கு மிகவும் ஏற்ற கோளாக சூரிய குடும்பத்தில் விளங்குகிறது என்பதை பற்றி ஆராய்வோம். பல்வேறு அளவுகள் கொண்ட கோள்களும் அவற்றின் துணைக்கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. ஆனால் ஒன்றில் மட்டும் அறிவு படைத்த உயிர்களும் அல்லது ஏதோ ஒரு வகையில் உயிர்களும் உள்ளன. பிற உலகங்கள் ஏன் உயிர் வாழ்வை பேணி காக்க இயலவில்லை? உயிர்கள் செழித்திருக்க தேவையான வரைமுறைகள் பற்றி அவை நமக்கு தெரிவிப்பது என்ன? நெப்டியூன் நமது சூரிய குடும்பத்தில் மிக அதிக தொலைவில் உள்ள மிக பெரும் கோளாகும். மீத்தேன் மிகுந்த இந்த கோளில் உயிர் வாழ்வுக்கு தேவையான மூலக்கூறுகள் இருந்த போதிலும் அவை ஆழ்ந்த உறைநிலையில் உள்ளன. உயிர்களை பிறக்கச் செய்ய தூண்டும் சூரிய ஆற்றல் இங்கு இல்லை. பிற கோள்களை போலல்லாது யுரேனஸ் தன் பக்கவாட்டில் சூரியனை சுற்றி வருகிறது. இதனால் கோளில் வளிமண்டலம் சீரற்ற முறையில் வெப்பமடைகிறது. இதனால் உயிர் வாழ்வு உருவாக வாய்ப்பு குறைந்து விட்டது. சனிக்கோளின் புகழ் வாய்ந்த வளையங்கள் மிக மிக பெரியவை. விளிம்பிலிருந்து விளிம்பு வரை 1,75,000 கிலோமீட்டர் கொண்டவை. சனிக்கோளின் வளையங்கள் திட வளையங்கள் அல்ல, அவை பல 100 கோடிக்கணக்கான பனிக்கட்டிகளும் பனிமூடிய பாறைகளும் கொண்டவை. இவை மிக பெரும் பாறை அளவிலிருந்து சிறிய கூழாங்கல் வரை அளவு கொண்டவை. இந்த வளையங்கள் கடுமையான மோதல்களால் சிறிது காலத்திற்கு முன்னர்தான் தோன்றியவை அல்லது அவை சனிக்கோளின் பனிக்கட்டி நிலவுகளால் தொடர்ந்து துவனேற்றம் பெறுபவை என்பவை அவற்றின் ஒளிரும் தன்மையை உணர்த்துகிறது. சூரிய குடும்பத்தில் வெகு தொலைவில் உயிர் வாழ்வை தேட வேண்டும் என்றால் சனிக்கோளின் மிக பெரும் நிலவான டைட்டனில் தான் தேட வேண்டும். டைட்டனில் அடர்ந்த நைட்ரஜன், மீத்தேன் மற்றும் அமோனியா அடர்ந்த பனிமூட்டத்தை கடந்து கீழே உள்ள பரப்பை வெளிப்படுத்த ஹைஜென்ஸ் என்ற தானியங்கி இறங்குதளம் இறங்கியது. டைட்டனில் உயிர் வாழ்விற்கு தேவையான வளிமண்டலமும் வேதிப்பொருட்களும் உள்ளன. ஆனால் உயிர் வாழ்வை உண்டாக்க தேவையான ஆற்றல் மூலம் அது இல்லை. சூரியன் உள்ள திசையில் வியாழனை நோக்கி நாம் செல்கையில் சூரிய ஆற்றல் அதிகரிக்கிறது. வியாழன் மிக பெரும் வாயுக்கோள். அது தொடர்ந்து ஈர்ப்பு விசையால் சுருங்குகையில் தனது தனிப்பட்ட ஆற்றலை தானே உற்பத்தி செய்கிறது. இந்த உட்புற ஆற்றல் இருந்த போதிலும் வியாழனின் விசை மிகுந்த மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த வளிமண்டலத்தில் உயிர் வாழ்வு உருவாக்க முடியாது. ஆனால் வியாழனின் பெரிய நிலாக்கள் உயிர் வாழ்வை கொண்டிருக்கலாம். விரைவான மாற்றங்கள் கொண்ட வியப்பூட்டும் உலகம் ஐயோ. வீட்டில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு நிலாக்களில் வெளிப்புறம் அமைந்துள்ள காலிஸ்டோ மிக பழமையான பரப்பு கொண்டது. கடுமையான சுழல்கள் உயிர் வாழ்வை அழிக்கும். அதுபோலவே காலிஸ்டோவின் மாற்றமடையாத பரப்பிலும் உயிர் வாழ்வு மலராது. 1994 உடைய வால் நட்சத்திரம் வியாழனுக்குள் பாய்ந்தது. இதனால் 1000 அணுகுண்டுகளுக்கு சமமான ஆற்றல் வெளிப்பட்டது. இந்த வால் நட்சத்திர சிதறல்களில் ஒன்று மட்டும் புவியில் விழுந்திருந்தாலும் மிக பெரும் பாதிப்பு நேரிட்டிருக்கும். ஆனால் வியாழனின் ஈர்ப்பு விசை அதனை ஈர்த்து கொண்டது. இதனால் உட்புற சூரிய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. உயிர் வாழ்வின் வளர்ச்சி வியாழன் போன்ற பெருங்கோள்கள் வெளிப்புற பகுதியில் அமைந்து உயிர் வாழ்வை பாதிக்கும் தாக்குதல்களில் இருந்து காத்து நிற்பதை பொறுத்தே அமைகிறது. செந்நிறக்கோளான செவ்வாய் சூரியனின் வாழ தகுந்த பகுதியுடன் வெளிப்பகுதியில் அமைந்துள்ளது. இது நீர் திரவ வடிவில் காணக்கூடிய பகுதியாகும். வறண்ட நீர் ஓடிய தடங்கள் செவ்வாயில் முன்னர் எப்போதோ நீரும் நிறை திரவமாக வைத்திருக்கத்தக்க வகையில் அடர்ந்த வளிமண்டலமும் இருந்ததை குறிக்கிறது. அப்போது உயிர் வாழ்வு இங்கு ஏற்பட்டிருக்க
இருக்கலாம். ஆனால் இன்றைய வறண்ட மற்றும் கடுங்குளிர் கொண்ட செவ்வாயில் உயிர்கள் தோன்றுவது இயலாது. வெள்ளிக்கோள் புவியின் விண்ணக நண்பன். இது சூரியனின் வாழ தகுந்த பகுதியின் உட்புற எல்லையில் உள்ளது. இது புவியின் சகோதரி என அழைக்கப்படுகிறது. ஆனால் உற்று பார்த்தால் இது மிக அதிக காற்றழுத்தமும் கடும் வெப்பமும் கந்தக அமிழமழை பொழியும் பயங்கரமான கடும் உலகமாக இருக்கு. மனிதனற்ற ரஷ்ய விண்கலம் வெள்ளியில் இறங்கியது. ஆனால் அது சில மணி நேரம் மட்டுமே செயல்பட்டது. வெள்ளி உயிர் வாழ்வுக்கேற்ற அளவும் சூரியனில் இருந்து தக்க தொலைவும் கொண்டது. ஆனால் அதன் வளிமண்டலம் நச்சுத்தன்மை கொண்டது. மேலும் அதன் பரப்பில் உள்ள கடும் வெப்பத்தில் உயிர்கள் தோன்ற முடிகிறது. புதன்கோள் சூரியனுக்கு அருகிலுள்ள சிறிய தனித்த விண்கல் குழிகளும் உயர்ந்த மழைமுகடுகளும் நிரம்பிய உலகம். சூரியனுக்கு மிக அருகே அமைந்து சூரியனின் கடும் வெப்பத்துக்கும் உயர் ஆற்றல் கதிர்வீச்சுக்கும் ஆளாகும். புதன்கோளால் உயிர் வாழ்வை பேண இயலாது. வால் நட்சத்திரங்கள் புதன்கோளை விட சூரியனுக்கு மிக அருகே வந்து செல்கின்றன. கோள்களுக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் பல லட்சக்கணக்கான அளவில் தூர்த்து கொண்ட இந்த பனிக்கோளங்கள் காணப்படுகின்றன. ஒரு வால் நட்சத்திரத்தின் வால் பகுதி பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வரை விரிந்திருந்தாலும் அதன் திடமான கருப்பகுதி சில டஜன் கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்டிருக்கும். புவியில் மோதிய வால் நட்சத்திரங்களால் புவியில் நீரும் கனிம பொருட்களும் தோன்றி இருக்கக்கூடும். புவியில் உயிரினம் எப்படி தோன்றியது என்ற வினாவிற்கு இது விடையளிக்க கூடும். பெரிய அளவிலான உயிர் வாழ்வை தக்க வைக்கும் பகுதியையும் சுமார் 1000 கோடி ஆண்டு வாழ்நாளையும் கொண்ட சூரியன் உயிர்கள் வாழும் கோள்களை பெற்றிருக்க ஏற்புடைய விண்மீன். உயிர்கள் வாழும் உலகங்களை நாம் தேடுகையில் சூரியனை போன்ற பிற விண்மீன்களை ஆராய வேண்டும். நமது சூரிய குடும்பம் பால்வழி அண்டத்தில் உள்ளது. இதில் பல 1000 கோடி விண்மீன்களும் அவற்றை சுற்றி வரும் கோள்களும் உள்ளன. சூரியன் பாதுகாப்பாக இடையே அண்டத்தின் மையத்திலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு விண்மீன்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகி அமைந்துள்ளன. துடிப்பு மிகுந்த கடுமையான மையப்பகுதி மற்றும் கொண்ட அண்டத்தில் நாம் நீண்ட காலமாக அமைதி நிலவும் இடத்தில் உள்ளோம். பெருந்திரள், திரள், கூட்டம் என நம் பேரண்டம் முழுவதும் படிந்துள்ள பல 1000 கோடி அண்டங்களில் ஒன்றுதான் நம் பால்வழி அண்டம். இவை அனைத்தும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன. நம் பேரண்டத்தின் பரிணாம வளர்ச்சி காலகட்டங்களை அறியவும் எப்போது உயிர் தோன்றியது என கண்டறியவும் இந்த அண்டங்களின் இயக்கங்களுக்கு எதிர் திசையில் செல்ல வேண்டும். அந்த திசையில் பல பொருட்களும் அனைத்து ஆற்றலும் சங்கமிக்கும் ஒரு இடம், ஒரு காலம் உள்ளது. கிட்டத்தட்ட 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் இன்று காணும் அனைத்தும் ஒரு மிகு அடர்வு பகுதியில் குவிந்திருந்தது. அழுத்தப்பட்டதால் கற்பனை கெட்டாத வெப்பநிலை அங்கு இருந்தது. திடீரென ஒரு ஆற்றல் பெருவெடிப்பு என்கிறோம். இது வெளியையும் நேரத்தையும் தோற்றுவித்தது. பேரண்டம் விரைந்து விரிவடைந்து குளிர்கையில் ஒரு காலகட்டத்தில் அடிப்படை துகள்களின் குழம்பு இன்று நாம் காணும் பருப்பொருட்களாக ஒன்றிணைந்தது. இவற்றில் பெரும்பாலும் ஹைட்ரஜனும் சிறிய அளவில் ஹீலியமும் இருந்தன. இவை நியூட்ரான், புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களால் ஆன நிலைத்த அணுக்களாக இருந்தன. பல கோடி ஆண்டுகளுக்கு மேல் இந்த மிக பெரும் வாயு மேகங்கள் தமக்குள்ளேயே தனது சொந்த ஈர்ப்பு விசையால் அழுத்தமடைந்தன. இதனால் வெப்பமும் அழுத்தமும் அவற்றின் சுருள் பகுதியில் தோன்றி அவை விண்மீன்களாயின. இப்படி புதிதாக பிறந்த விண்மீன்கள் தங்கள் ஒளியால் பேரண்டத்தை நிறைத்தன. அவை பின்னர் அணுக்கரு பிணைவு வினைகளால் கனமான கனிமங்களை, உயிர் வாழ்விற்கு தேவையான கனிமங்களை தோற்றுவித்தன. முதல் விண்மீன்களை தோற்றுவித்த அதே வாயு திறன்கள் ஈர்ப்பு விசையால் கட்டுண்ட பல கோடி விண்மீன்கள் அடங்கிய அண்டங்களையும் உருவாக்கியது.
பெரும் கால்பந்து போன்ற வடிவமுடைய நீள்வட்ட அண்டங்களில் லட்சம் கோடி விண்மீன்கள் இருக்கும். இவற்றில் மேலும் விண்மீன்கள் உருவாக்க தேவையான வாயுக்களும் தூசுகளும் மிக சிறிதளவே இருக்கும். சுருள் அண்டங்களில் விண்மீன்கள் நிரம்பிய சுருள் கரங்களும் கருமையான தூசு தாரைகளும் காணப்படுகின்றன. விண்மீன்களில் இந்த சுழலில் 10,000 கோடிக்கும் மேற்பட்ட விண்மீன்களும் சுருங்கி புதிய விண்மீன்களை தோற்றுவிக்கும் தூசுகளும் வாயு திரள்களும் மிக பெரும் பரப்பில் காணப்படுகின்றன. சுருள் கரங்களில் புதிய விண்மீன்கள் சிறிது காலத்திற்கு முன்னர் தான் தோன்றியுள்ளன. இவற்றில் உயிர் வாழ்விற்கு தேவையான தனிமங்கள் இருக்க அதிக வாய்ப்புள்ளது. அண்டங்கள் குழுக்களாக குழுமுகின்றன. இதனால் அவை ஒன்றோடொன்று மோதிக்கொள்ள வாய்ப்புள்ளது. ஆனால் அண்டங்களுக்குள்ளேயே விண்மீன்கள் நன்றாக பிரிந்திருப்பதால் மோதிக்கொள்ள வாய்ப்புகள் மிக குறைவு. உயிர்கள் உருவாகும் செயல்பாடுகள் தடையின்றி தொடரலாம். இறுதியாக நாம் நமது சொந்த அண்டமாகிய பால்வழி அண்டத்தை நெருங்குகிறோம். பால்வழி அண்டத்தின் சுருள் கரங்களில் இளமையான வெப்பம் மிகுந்த நீல நிற விண்மீன்களின் சாரையில் வாயு திரள்களும் தூசுகளும் கலந்து காணப்படுகின்றன. இவற்றில் கனமான தனிமங்கள் நிரம்பியுள்ளன. ஆனாலும் இவை உயிர் வாழ்வு தோன்றவும் அவை பரிணாமம் பெறவும் தேவையான காலம் கொண்டிராதவையாக இருக்கலாம். பால்வழி அண்டத்தில் விண்மீன்கள் உருவாவதையும் மறைவதையும் கவனிக்கலாம். இவை நமது சூரிய குடும்பத்தின் முற்காலத்தையும் எதிர்காலத்தையும் உணர்த்துகின்றன. உயிரினத்தின் அடிப்படை வேதி கட்டமைப்புகளை விண்மீன்கள் எப்போது உற்பத்தி செய்கின்றன என்பதையும் கண்டறியலாம். டிரைபிக் வாயு திரள் என்பது நமது சூரிய குடும்பத்தின் அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த வாயு திரளின் உள் ஆழத்தில் சுருங்கும் தூசு மற்றும் வாயு திரள்களில் விண்மீன்கள் உருவாகின்றன. பால்வழி அண்டத்தில் இதுபோல் பல அழகுமிக்க விண்மீன் பண்ணைகள் உள்ளன. ஆனால் அவை உயிர்கள் தோன்றும் அளவுக்கு முடிவடையவில்லை. 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் நமது சூரியனும் அதுபோன்ற வாயு திரள்களில் இருந்தது. கழுகு வாயு திரள் என்பது தூசு மற்றும் வாயுக்களின் மாபெரும் தூண்கள் கொண்டது. இவை புதிய விண்மீன்களின் பிறப்பிடங்கள். வாயு மற்றும் தூசுக்களில் இருந்து விண்மீன்கள் பிறப்பதை இங்கும் நாம் காண இயலும். நமக்கு அருகே உள்ள ஓரியன் வாயு திரளில் ஹைட்ரஜன் வாயு இருப்பதை உணர்த்தும் வகையில் செந்நிற ஒளிர்வை காணலாம். பச்சை நிற ஒளிர்வு பழைய தலைமுறை விண்மீன்களில் ஆக்சிஜன் உருவாவதை குறிக்கிறது. இவை வாயு திரளில் புதிதாக உருவாகி வரும் சூரிய குடும்பங்கள். இந்த விண்மீன் மறுசுழற்சி மற்றும் மறுபிறப்புதான் இந்த பேரண்டத்தில் கோள்களும் உயிர்களும் உருவாக தேவையான அடிப்படையான தனிமங்களை தோற்றுவிக்கிறது. வாயு திரளிலும் ஆழத்தில் நாம் சுழலும் வாயு மற்றும் தூசுக்களாலான வட்டை காண்கிறோம். இது ஆரம்ப நிலை விண்மீன். இத்தகைய ஆரம்ப நிலை விண்மீன்களில் மெல்ல சூடேறும் வாயு உள்ளது. மட்டுமல்ல, அந்த கடும் வெப்பத்தில் திடீரென இவை விண்மீனாக பற்றிக் கொள்ளும். அவைகள் வாயு திரள்களால் சூழப்பட்டே இருக்கும். இவை ஒரு நாள் கோளாக மாறக்கூடும். அணுக்கரு பிணைவால் ஹைட்ரஜன் ஹீலியமாக அல்லது பிற கனமான தனிமங்களாக மாறுவதன் மூலம் ஒரு விண்மீன் ஆற்றலை உருவாக்குகிறது. ஹைட்ரஜன் தீரும் பொழுது விண்மீன் சுருங்கி இறக்கிறது. அது போன்ற ஒரு விண்மீன் ஈட்டா செரினா இறக்கும் தருவாயில் உள்ளது. அப்படி இறக்கும் போது மிகவும் கடுமையான சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறும். மிக பெரும் விண்மீன் ஹைட்ரஜனை தீர்த்த பின் அணுக்கரு பிணைவும் நின்றுவிடும். வெளிப்புற அடுக்குகள் திடீரென சுருங்கிய கருப்பகுதியில் விழுந்து சிதறி வெடிக்கும். விண்மீனின் பெரும்பகுதி இப்படி வெடித்து சிதறிய பின்னர் கருப்பகுதி மேலும் சுருங்கி நியூட்ரான்களால் ஆன அடர்மிகு கோளமாகிறது. இது பல்சார் எனப்படுகிறது. இந்த விரைந்து சுழலும் கருப்பகுதி ஆற்றலை ரேடியோ அலைக்கற்றைகளாக இரு பகுதிகளில் இருந்து வெளிப்படுத்துகிறது. இது சீரான இடைவெளியில் வருகிறது. ஒரு முன்னேறிய கலாச்சாரத்து உயிர்கள் உருவாக்கியது போல இருக்கிறது.
அனைத்து விண்மீன்களும் கடுமையான இறப்பை சந்திப்பதில்லை. சூரியன் போன்ற விண்மீன்களின் வெளிப்புற அடுக்குகள் புறந்தள்ளப்படுகின்றன. முக்கரு சுருங்கி வெள்ளைக்குள்ளன் வகை விண்மீன் ஆகிறது. பின்னர் இது குளிர்ந்து கரி போல நிறமாறும். இவ்வகை விண்மீன்களால் உயிர் வாழ்வை பேணி காக்க இயலாது. 500 கோடி ஆண்டுகளுக்கு பின் சூரியனும் இதுபோல ஆகிவிடும். பூமி சூரியனை 500 கோடி ஆண்டுகளாக சுற்றி வருகிறது. மேலும் 500 கோடி ஆண்டுகள் இது நடக்கும். இறந்துவிட்ட விண்மீன்களில் இருந்து சிதறிய பொருட்களை நிலத்திலும் நீரிலும் நாம் பார்க்கிறோம். சூரிய ஒளி, நைட்ரஜன் வாயு கொண்ட வளிமண்டலம், திரவ வடிவில் நீர், மிதமான வெப்பம் ஆகிய இவை புவியில் உயிர் வாழ்வை பேணவும் வளர்க்கவும் உதவுகிறது. மற்ற விண்மீன்களை சுற்றி வரும் கோள்களை தொலைநோக்கிகள் ஆய்வு செய்கின்றன. இதுவரை சில 100 கோள்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை வியாழன் போல மிகப்பெரியவை. புவி போன்ற சிறிய கோள்களின் ஈர்ப்பு விசை இழுப்புகளை பிற விண்மீன்களின் மாற்றத்தில் இருந்து உணர்வது கடினம். பெரும் வாயுக்கோள்கள் இருந்தால் அருகில் புவி போன்ற சிறிய கோள்களும் இருக்கலாம் என நம்புகிறோம். புவிக்கு அப்பாலிருந்து அறிவாற்றல் கொண்ட உயிரினங்களால் அனுப்பப்படும் ஏதாவது செயற்கையான ரேடியோ அலை செய்திகள் வருகின்றனவா என நாம் ரேடியோ தொலைநோக்கிகள் கொண்டு தேடுகிறோம். 1960களில் இருந்து இவ்வகை ஆய்வை சேட்டி என்ற பெயரில் தொடர்கிறோம். அருகாமையில் உள்ள சில விண்மீன்களில் இருந்து ரேடியோ தகவல்கள் பெறப்பட்டன. ஆனால் உயிர் வாழ்வை உறுதி செய்வனவாக அவை இல்லை. வானம் மிகப்பெரியது. தேடுதல் இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது. இந்த தேடுதல் ஆய்வு மையங்கள், சிறிய ரேடியோ தொலைநோக்கிகள் போன்ற உலகளாவிய கூட்டமைப்பால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. உயிர் வாழ்வு தோன்றல் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளதால் நீர் உருவாக்கம் தடைப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள மற்றொரு கோள் செவ்வாய். இது சூரியனிலிருந்து சற்று தொலைவில் குறைந்த அளவு வளிமண்டலத்துடன் உள்ளது. இங்கு உயிர்கள் வாழ்வது சாத்தியமா? ஏனெனில் இங்கு பகல் நேர வெப்பநிலை நமக்கு ஏற்றாற் போல இருந்தாலும் இரவில் -100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் குறைவாக உள்ளதால் இங்கு நீர் உறைந்து விடுகிறது. நாசா பல ஆய்வுக்களங்களை அனுப்பியுள்ளது. உதாரணமாக 2013 மூன்றாவது கோளாகும். பூமியில் உள்ள நிலப்பரப்பு பச்சை மற்றும் பழுப்பு வண்ணத்திலும், கடல் நீல நிறத்திலும், மேகங்கள் வெண்மை நிறத்திலும் காணப்படுகிறது. பூமியின் பெரும்பாலான பகுதிகளில் நீர் நிறைந்து காணப்படுகின்றது. பூமியை போன்று வேறு ஏதேனும் கோள்கள் உள்ளனவா? இதனை அறிய நமது சூரிய குடும்பத்தையும் மற்ற இடங்களையும் நாசா தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது.